வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபா குறித்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு புதிய அறிவிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மூலிமா நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா நிறைய விதமான ஸ்கேம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போட போகிறோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான அதை வரக்கூடிய அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த முழுமையான அறிவிப்பு வந்து நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு முன்னாடியே வந்துருந்துச்சு. ஸோ அதில் என்னென்னு வந்து பார்க்கும்போது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் குறித்தும் புதிய பயனாளிகள் சேர்க்கறது குறித்தும் வந்து பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்பு ஏதாவது தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே ஆர்வம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில் இப்போ ஒரு சில சின்ன அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசியல் வட்டாரங்கள்லேருந்து இப்போ நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த மெயினாக வந்து பார்க்கும்போது இந்த விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான விரிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே ஆர்வம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் மெயினாக பார்க்க போனோம்னா திட்ட விரிவாக்கத்தை குறித்தும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ தொகை உயர்வு இந்த வருடம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து இப்போ நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ நிதி நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து உரிமை தொகை திட்டத்தில் ஏதாவது விரிவாக்கம் பண்ண முடியுமா இல்லை தொகை உயர்வு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. புதிய ரேஷன் கார்டு கொடுக்குற பணியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரிபார்க்கிற பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நினச்ச நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க, உங்கள் ரேஷன் கார்டோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகுதி இருக்கிறவங்க தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு அதிலே பிரிச்சிடுறாங்க. ஸோ அடுத்த 2 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் கால் வந்து அடுத்த 2-3 நாள்லேயே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் வந்துடுது. உங்களது விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ இது மூலிமா வந்து ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கிறதாவும் ஒரு புதிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. என்னன்னு வந்து பார்க்கும்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க. ஸோ உங்கள் ஆதார் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு மூலிமா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதா ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ யாரும் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபியை இந்த மாதிரி யார் கேட்டாலும் சொல்ல வேணாம் அப்படிங்கிறத மூலியமாகவும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ பேங்க்லேருந்து ஃபோன் அடித்தாலும் சரி, வேறு எங்கேருந்து ஃபோன் அடித்து ஓடிபி சொல்லுன்னு கேட்டாலும் ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலிமா நான் இதை கேட்டுக்கிறேன். ஸோ இது மூலிமா வந்து நிறைய விதமான ஸ்கேம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கிறதா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும் நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நாட்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதுக்கான முழுமையான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆல்ரெடி நிறைய விதமான கட்டுப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருந்தாங்க. ஸோ ரேஷன் கார்டில் ஒரு அட்ரஸில் இருப்பாங்க, இப்போ வேறு ஒரு முகவரியில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. அதை தொடர்ந்து இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் தேவைப்படும், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக தேவைப்படாதா அப்படிங்கிறத அறிவிப்பை இன்னும் கூடிய விரைவில் நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அதிகாரப்பூர்வமான தகவல் மகளிர் உரிமை தொகை திட்டத்து மூலிமா எனக்கு வேறு ஏதாவது தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட் ஏதாவது கிடச்சாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.